ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? பாருங்கள், ராசியில் சனி பகவான் இருக்கார். 7.5 சனி போய்ட்டு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் 2 பிரச்சனை தான் கொடுக்கும். படிப்பில் நாட்டம் இருக்காது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகங்களை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மீனராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. அப்போ இந்த ராசி அன்பர்கள் குரு பார்வையில் இருக்குங்க. குரு அப்கோர்ஸ் வக்ரமாக உச்சம் பெற்று வக்ரமாக இருந்தால் நீச்ச பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இருந்தாலும் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ ராசியை பார்க்குறார். 7 சனியினுடைய தாக்கம் என்பது இருக்காது. பயப்படாதீங்க. ஜென்மச்சனி கொஞ்சம் மன்னிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. அப்படி இருப்பீங்க. ஆனாலும் குரு பார்வை அந்த மனசில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் இந்த குரு பகவான். அது மட்டுமல்ல, இந்த கார்த்திகை மாதம் என்று சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது இந்த ஐயப்பன் மாலை போட்டு 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பக்தர்கள் 1ஆம் தேதியே மாலை போட துவங்கிடுவாங்க. 1ஆம் தேதியிலேருந்து மாலை போடுவாங்க. ஸோ அவங்களுடைய பக்தி, பரவசம், பஜனைகள் இதெல்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நமக்கே சில நேரங்களில் நாம் போகலாமா, நாமளும் மாலை போட்டு போகலாமா அப்படிங்கிறது போகாதவர்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் எந்த ஒரு கோயிலுக்கும் அவங்க கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. இருந்த போதிலும் நீங்கள் அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு செல்லாதவர்கள் அடுத்த ஆண்டாவது என்னை கூப்பிடுப்பா அப்படின்னு ஐயப்பனை வேண்டிக்கிங்க எங்கே பார்த்தாலும். ஆனால் இந்த ஜென்மம் எடுக்கிற இது என்னன்னா கடவுளை வழிபாடு செய்யணும். எங்கெங்கெல்லாம் கடவுளோட பிரசித்தி பெற்ற ஒரு இது இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக இருந்தாலும் சரி, கடவுளை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் என்று சொன்னால் இந்த சோளிங்கர்
அரக்கோணத்தை அடுத்து திருத்தணி அடுத்துன்னு கூட சொல்லலாம். சோளிங்கர் அந்த பக்கம் போனீங்கன்னா அரக்கோணம், அந்த பக்கம் வந்தீங்கன்னா திருத்தணி. அதுக்கு இதுவாக இருக்குது. அங்கேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் அந்த சோளிங்கர் மலை 2 மலை இருக்குங்க. பெரிய மலையில் யோக நரசிம்மர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சிறிய மலையில் யோக நரசிம்மர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரையும் நம்ம போய் பார்க்குறது, அதுவும் கார்த்திகை மாதத்தில் பார்க்குறது ரொம்ப விசேஷங்க. அது என்னங்க, எல்லா மாதமும் போகலாம், கார்த்திகை மாதம் அப்படி என்ன விசேஷம்னு கேட்கலாம் நீங்கள். 12 அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் அவங்க யோகத்தில் தான் இருக்கிறாங்க. அதை தான் யோக ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் மட்டுமே பக்தர்களுக்காக கண்விழித்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நம்ம போய் அந்த அருளை வாங்கி வரலாம், நமக்கும் நல்லது நடக்கலாம் இல்லையா? ஸோ இந்த அன்பர்கள் சென்னை அருகிலுள்ள இருக்கக்கூடியவர்கள் இந்த சோளிங்கர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு செங்கல்பட்டு அப்படி காஞ்சிபுரம் அந்த சைடு கூட சரியில்லை, பக்கம்தான் அதுக்கிட்ட. ஸோ அந்த நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மன உளைச்சல், டென்ஷன், அதாவது மன சிலேகம், கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் டெப்த்தாக ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த கோயில் பிரசாதமான தீர்த்தத்தை உங்கள் முகத்தில் அப்படி சல்லுன்னு அடிப்பாங்க. அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்கலன்னா சப்போஸ் மிஸ் ஆகிடலாம். நீங்கள் கேட்டால் அவங்களே அந்த அங்கே வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு அந்த குருக்களே உங்களுக்கு அது செய்வாங்க. அது சட்டுன்னு அப்படி மூஞ்சில் அப்படி அடிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற பில்லி சூன்யம் யாவல் என்னென்ன இது இருக்கோ எல்லாமே போயிடுவதாக, நம்மளை விட்டு நீங்குவதாக ஒரு ஐதீகம். சரி வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த ராசிநாதன் குரு நீச்சம் பெறுகிறார். அதாவது உச்சமாக தான் இருக்கார். வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தருவார். இருந்தாலும் அவருடைய நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். அப்போது 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறார். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்க உங்களுக்கு விருச்சிகத்தை பார்க்குறார். அது உங்களுக்கு 9ஆம் இடம். அப்புறம் 11ஆம் இடம் மகரத்தை பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார். அதனால தான் சொல்கிறோம், நம்ம இந்த 7 சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் என்பது பெருசாக இருக்காது. குரு பார்க்க கோடி நன்மை. அது தீய பலனை தருவதற்கு பதிலாக அதற்கு மாறாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை. எந்த ஒரு டென்ஷன் பரபரப்பு எதுவும் இருக்காதுங்க. இப்போ 7 சனின்னா என்னங்க? 7 சனின்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் காரிய தடை ஏற்படும். எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை இருக்கும். சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னு நினைப்பீங்க, தொழில் ரீதியாக சாதிக்கணும், கடன் வாங்கணும்னு நினைப்பீங்க, கடன் கிடைக்காது. கடன் கிடைச்சி பொருளை வாங்கி போட்டாலும் பொருள் விற்காது. 7 சனியில் நம்ம எவ்வளோ பாவ புண்ணியங்கள் கொண்டு வந்தோமோ, அந்த பாவங்களை கொண்டு வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவர் சனி பகவான் ஒரு நீதிமான். எந்த கர்ம வினையை நம்ம அனுபவிக்க இந்த பூமியில் பிறந்தோமோ அந்த கர்மத்தை அனுபவித்து தான் ஆகணும். யாரும் இதில் தப்பிக்கவே முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சனி பகவானுடைய நிலையை நம்ம சொல்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு குறை இருக்குது, இன்னும் கொஞ்சம் அவர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாருன்னா ஒரு கையோ ஒரு காலை கூட அவர் எடுத்துடுறார். அதை கொடுத்துடுங்க, எனக்கு அது சரியாயிடும்ன்ற மாதிரி. அப்படி இதுபோல் இந்த 7 சனியில் நம்ம நிறைய கொடுமைகளை பார்க்குறோம். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆனால் எல்லாருக்கும் நடக்கிறதுல ரொம்ப பயந்துடாதீங்க. பேசிக்காக தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. தசாபுத்தி சரியில்லை, இதுவும் சரியில்லைன்னா அதை பழமொழி பாலில் விழாது, எதுவில் விழுந்த கதையாக எதுவுமே பயன்படாது. சரி, இப்போது
இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 9இல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். அதாவது புதன் 10 நாள் இருக்கார், சுக்கிரன் 20 நாள் இருக்கார், செவ்வாய் 20 நாள் இருக்கார், சூரியன் மாதம் முழுவதும் இருக்கிறார். ஸோ குரு பார்வையில் இருப்பதால் பாக்கியமான ஒரு சூழல். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் குரு பார்வை பற்றி குரு மங்கள யோகம் பெறுவது என்பது சூப்பர். அப்போது எதை தொட்டாலும் உங்களுக்கு இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிடும். பழைய விஷயங்கள் ஏதாவது முற்று பெறாத விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பண வருவாய் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ பணம் ஒரு அதிகபட்சமாக ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஆனால் 7க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் 20 நாளும் 9ஆம் இடத்தில் 10 நாளும் குரு பார்வையில் இருக்கார். இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும், நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும், உறவினர்களிடையே ஏதாவது கசமுசா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவமனை செல்ல வாய்ப்புகள் இருக்குது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2வது திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம். 11ஆம் இடம் என்பது 2வது திருமணம், மகிழ்ச்சியான ஒரு சூழல். நினைச்சதை சாதிக்க முடியும். வீட்டில் மூத்தவங்க இருந்தால் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறீங்க, நல்ல எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை பார்ப்பீங்க. இப்போது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் 6ல் கேது இருக்குது. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 6ல் கேது இருந்தால் எதிரிகளே இருக்க மாட்டாங்க, கடன் சுமை இருக்காது. இருந்த புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல பணியாளர்கள் அதாவது கிடைப்பாங்க. தொழில் பண்ணுறீங்க, நல்ல சர்வன் மெய்டு உங்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது பெரிய விசேஷம் இல்லைங்களா? இந்த 6ல் கேது இருக்கிறது அப்படின்னா வெற்றி ஸ்தானம். இப்போ புதுசாக நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அரசு உத்தியோகமோ, தனியார் துறையோ, பத்திரிகை துறையோ, மீடியா துறையோ, எதற்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி வெற்றியாகுமா? கண்டிப்பாக வெற்றியாகும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது சொல்லிட்டோம். இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ல் ராகு இருக்காருங்க, அதை பற்றி சொல்லி ஆகும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம், நேரம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சூரியன் உங்களுக்கு 6க்குடையவன், 9இல் குரு பார்வையில் இருக்கார். ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு பிரகாசம். சூரிய ஒளினாலே பிரகாசம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பேரு புகழ் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கையில் ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். ஒளின்னா பிரகாசங்க, சூரியன்னா பிரகாசம். அதாவது அவர் இப்போ அரசு உத்தியோகம், இப்போ செவ்வாய் சூரியன் ராஜகிரகங்கள் நல்லா இருக்குது இல்லைங்களா? இப்போ அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம்.
மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. 3ஆம் இடத்தை சனி பார்க்குது. முயற்சி எடுங்க. முயற்சியில் தடை கிடையாது, தாமதங்கள் ஒன்றும் கிடைக்கும், தடையெல்லாம் இல்லை, சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னா அதிகப்படியான உழைப்பீங்க. ஆஃபீஸ் போகிறீங்க, 8 ஹவர் டியூட்டி, 5 மணிக்கெலாம் வெளியில் வரணும்னா 8 மணிக்கு 7 மணிக்கு தான் வெளில வருவீங்க. இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நிர்வாகத்தில். பணிச்சுமையை அதிகரிக்கும். அப்போ வேலையும் செய்ய போகிறீங்க, நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல குரு பார்க்குறதால கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க. ஐயோ, நம்மளை எதிர்பார்த்ததே 2 லட்ச ரூபா தான், 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வந்துச்சு, அதை பூரா அப்படியே தொழிலில் போட்டிருக்கோம், நல்லா விற்றாதால நம்ம லாபம் கிடைக்கும், லாபம் கிடைச்சாதானே அவங்களுக்கு ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு நீங்களே இன்வால்மெண்ட்டாக அதிக நேரம் வேலை பார்ப்பீங்க. அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. நல்ல லாபம். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். குபேர யோகம், கோடீஸ்வர யோகம், லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம். கார்த்திகை 1, 2, 3 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க, நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. இரவு பிரயாணம் என்பது அந்த 3 நாளும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, புதுசாக எந்த ப்ராஜெக்டும் பண்ணக்கூடாது. சரி, என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம்? 12 ராகு இருக்கிறது ஓகே தான், 6 கேது இருக்கிறது ஓகே தான். குரு மட்டும் ராசிநாதன் உச்சமடைஞ்சாலும் வக்ரம் அடைஞ்சிட்டார், நீச்ச பலனை தருகிறார். அப்போது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.